வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டிக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஊட்டியில இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன் தான் இன்னைக்கு போய் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா விஜய் சித்து விலாக்ஸ்ல கூட அண்ணன் ஊட்டி சீரீஸ் தான் போயிருப்பாப்ல. அங்க போயிட்டு நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், என்னென்னலாம் இருக்கு, என்னென்னலாம் நமக்கு இன்னும் தெரியல அப்படின்ற விஷயங்களை போய் தெரிஞ்சுக்குவோம். இந்த பொட்டானிக்கல் கார்டனை 6 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு கீழ்த்தள தோட்டம், இன்னொன்னு நீரூற்று பகுதி, புதிய தோட்டம், இத்தாலியன் தோட்டம், செடி கொடிகளாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி வீடு, அப்புறம் செடி வளர்ப்பகம், இப்படி 6 வகைகளா பிரிச்சிருக்காங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல இந்த இடம் இப்ப நிறைய பேர் மனசுல பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ரீசெண்டா விஜய் சித்து விலாக்ஸ்ல சித்து அண்ணனும் ஹர்ஷத்தும் இந்த இடத்திட்ட நின்று பேசி இருந்திருப்பாங்க. அதனால நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொட்டானிக்கல்னால பூ இந்த செடிகள்லயே செஞ்சிருக்காங்க. ஆமா, இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல 20 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு மரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மரம் தான் இது. 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மரம் வந்து அது பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அந்த புள்ளி. அதை பார்த்தாலும் உங்களுக்கு விஜய் சித்து விலாக்ஸ் தான் ஞாபகம் வரும். புள்ளி ஓகேவா? இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல சீன வகையை சேர்ந்த பொன்சாய் மரங்கள், மூலிகை செடிகள் இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த யூகஸ்லிப்டஸ் அப்படின்ற தாவரங்கள்லாம் அதிகமா இந்த பகுதிகளில் காணப்படுது. இந்த தோட்டம் அமைக்கிறதுக்காக இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய காடுகள்ல இருந்து தான் விதைகளும் கன்றுகளும் கொண்டு வந்து வச்சு இந்த தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. பக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி வீடு இருக்கும். இந்த கண்ணாடி வீடு 1912ல கட்டப்பட்டிருக்கு. இந்த கண்ணாடி வீடுல ஒரு சில படங்கள் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம தளபதி விஜய் நடிச்ச கண்ணுக்குள் நிலவு படத்துல வரக்கூடிய அந்த ரோஜா பூந்தோட்டம், அந்த பாட்டு வந்து இந்த கண்ணாடி வீட்டுல ஒரு சில காட்சிகள்லாம் எடுத்திருப்பாங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல இருக்கக்கூடிய இந்த கண்ணாடி வீட்டுல ஏகப்பட்ட செடி வகைகளும் பூ வகைகளும் இருக்கு. வருஷம் முழுக்க பூக்கக்கூடிய பூக்கள் இந்த கண்ணாடி வீட்டுல நிறையவே வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பூவுமே ஒவ்வொரு விதமா அழகா இருக்கு. இந்த கண்ணாடி வீடுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா இலை பூங்கா அப்படின்னு இருக்கும். நம்ம இந்த சங்கர் படத்துல எல்லாம் பாத்திருப்போம்ல, இந்த ஐ படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் இருக்கும். அது பாக்குறதுக்கே அழகா இருக்கு. பார்த்ததும் நம்ம மனசுக்குள்ளேயும் பூக்களே சற்று ஓய்வெடுங்கள்னு பாட்டு தான் ஓடுது. ஐரோப்பிய ஆட்சி காலத்துல ஊட்டியில காய்கறிகள் எல்லாம் தோட்டம் போட்டு 3 ரூபா சந்தா வசூல் பண்ணி இங்கிருந்து ஐரோப்பிய மக்களுக்காக அனுப்பி வைப்பாங்களாம். ஆரம்ப காலகட்டத்துல இலவசமா தான் அனுப்பிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த நிதி பற்றாக்குறை வந்ததுக்கு அப்புறமா 3 ரூபா வசூல் பண்ணி, சந்தா வசூல் பண்ணி இங்க இருந்து அங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த 80s 90s டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊட்டி தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டா இருந்திருக்கு. ஏகப்பட்ட படங்கள் இங்க எடுத்திருக்காங்க. நம்ம இந்த தளபதி விஜய் நடிச்ச கண்ணுக்குள் நிலவு படத்துல வரக்கூடிய இந்த ரோஜா பூந்தோட்டம் பாட்டு சொன்னேன்ல, அந்த பாட்டுல ஒரு சில காட்சிகள் இந்த இடத்தையும் எடுத்திருப்பாங்க. இந்த ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன்ல என்னென்ன படங்கள்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.